வணக்கம். நான் இன்னைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதாவது இந்த ஃபோன் பார்க்குற பழக்கம். நம்ம ஏற்கனவே சின்ன பிள்ளைங்களை ஃபோனை கேம் விளையாடுறது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறோம். அதெல்லாம் அம்மா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. எனக்கு இன்றைக்கி நல்லா தெளிவாக தெரியுது, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களை ஃபோன் பார்க்கக்கூடாது, கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அம்மா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கங்கிறது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் அதில் யூடியூப் வச்சு இந்த சீரியல் இன்னைக்கு பார்க்கலைன்னா உடனே அந்த ஃபோனில் பார்க்குறது, இதெல்லாம் என்ன மாதிரி வயசானவங்க பண்ணுறத இது எப்படி தடுக்க போகிறோங்கிறதே எனக்கு தெரியல. அதாவது கண்ணு கெட்டு போகும் அப்படிங்கிற ஒரு ரீசனை நம்ம வைக்கிறோம். அது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரிய ஆளுகளுக்கும் உண்டு. பெரிய ஆளுகளுக்கு எனக்கு இது சொல்லும்போது சிரிப்பாக வருது. அதாவது எங்களுக்கு வெள்ளை எழுத்து வந்துடுது. சாதாரணமாக புக்கு வாசிக்கிறதுக்கு கூட கண்ணாடி இல்லாமல் வாசிக்க முடியாது. அது இதெல்லாம் 40லேருந்து 55 வரைக்கும். அதுக்கப்புறம் ரோட்டில் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, எதுக்க பக்கத்தில் வரும்போது தான் நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்கங்கிறது தெரிகிற அந்த அளவுலாம் நமக்கு அந்த கூசிங் ரொம்ப இதாகும். அப்படி இருக்கிற நம்ம டிவி பார்க்குறதே டிவி பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணி பிள்ளைங்களை வளர்த்து விட்டு அவங்க இன்றைக்கி அவங்க பிள்ளைகளை கரெக்டாக வளர்த்துக்கிட்டு இருக்கிற டைமில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், டிவி நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்க போன பிறகு ராத்திரி 10:30 மணிக்கு மேலே ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு யூடியூப் பார்க்குறது. இது என்ன அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் நாத்தனாருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்க போயிருந்தேன். அவங்க பையன் சொல்கிறான், இது எதனால் தெரியுமாத்தை, வெளில லைட்லாம் அமர்த்திட்டு போர்வைக்குள்ளே மூஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே யூடியூப் பார்க்குறாங்க அம்மா, அதனால தான் இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. ஆனால் பிள்ளைங்க கண்டிக்கிற விதம் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. அவங்க அம்மாவை கண்டிக்கிறான், இனி நீ ஃபோனை தொட்டேன்னா பாரு, நீ ராத்திரி 10 மணிக்கு அவன் என்ன அவன் யூஎஸ்ஏல இருக்கிறான். அவனால் என்ன செய்ய முடியும், வைஃபை கனெக்ஷனை 10 மணிக்கு மேலே ஆஃப் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். நீ வைஃபை கனெக்ஷன் இருந்தால் தானே நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜியோலாம் வைஃபை கனெக்ஷன் இல்லைனாலும் வேற பேசுங்க. இன்னைக்கு ஃபோனில் வைஃபை கனெக்ஷன் இல்லைனாலும் ஆப்ஷனுக்கு நம்ம பார்க்குற மாதிரி தான் ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்குது. இருந்தால் கூட அவனுடைய அம்மா மேலே இருக்கிற ஒரு பரிவு அக்கறை இப்படி சொல்ல வைக்குது. எனக்கு என்ன அப்படின்னா, இது ஏன் நம்ம நம்மளை மாதிரி வயசானவங்க இதை கேட்கக்கூடாது, பிள்ளைங்களை ஏன் சங்கடப்படுத்தணும்? நான் என்ன சொல்லி இப்போ வயசானவங்க உட்காந்து நான் சொல்கிறத கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது நான் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன். ஆனால் என் பிள்ளை மாதிரி இருக்கிற பிள்ளைங்க தான் கேட்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் அம்மாவை கட்டாயமாக 9 மணிக்கு மேலே லைட்டை ஆஃப் பண்ண பிறகு ஃபோனை கையில் எடுக்காதீங்கன்னு சொல்லுங்க, வற்புறுத்துங்க. அதை கொஞ்சம் கனிவாக சொல்லுங்க. அம்மா நம்ம என்ன சொன்னால், என் நாத்தனார் உங்கள் பையன் சொன்ன உடனே அதை காமெடியாக எடுத்துக்கிட்டாங்க, அதை கேட்டுக்கிட்டாங்க. சரிடா நான் இனிமேல் பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் கண்டித்து சொன்னீங்கன்னா வயசானவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கலாம். அதனால நீங்கள் ஆனால் கட்டாயம் அம்மா மாரை யூடியூப் பார்க்குற சிலருக்கு யூடியூப்குள்ளே போகவே தெரியாது. எனக்கும் ரொம்ப வருஷம் தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா நல்ல வேலைன்னு நினச்சிக்கோங்க. அவங்க டிவி பார்க்குறது, இப்போ எனக்கு டிவி 10 மணிக்கு மேலே பார்க்குறது பெட்டர்னு தோணுது. ஒரு பழைய படம் போட்டிருந்தாங்கன்னா அதை பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு. 10 மணிக்கு மேலே ஃபோனை அம்மாமார் வயசானவங்க கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பிள்ளைகளாகிய நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க. ஆனால் அதை கனிவோடு செய்யுங்க. கனிவோடு செய்யும்போது அம்மாவும் கேட்டுத்தான். ஏன்னா நீ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ண அவங்கள மிரட்டுற மாதிரி என்ன சொன்னால் அவங்க மிரட்டுறதுக்கு பயப்படுவாங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி இது கேட்க சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சே அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இருந்தால் கூட இன்றைக்கி எல்லாரோடைய வயசானவங்களுக்கு தனியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு சீரியல். அந்த சீரியலை மிஸ் பண்ணிட்டா ஏதோ பிள்ளைங்களை நம்ம ஊரை விட்டு ஊரை அனுப்பி இருக்கிறோமே, அந்த பிள்ளைங்க சாட்டாங்களா வச்சாங்களாங்கிற கவலை கூட இப்போ யாருக்கும் கிடையாது.
சீரியலில் வர்ற ஹீரோயினுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுறது இன்றைக்கி எல்லா வயசானவங்ககிட்டையும் ஒரு பழக்கமாக போச்சு. இது வந்து வேற என்ன செய்யறது, நமக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் கிடையாது, வேற எதுவுமே கிடையாதுங்கும் போது இது அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிடுச்சு. அப்படி இருக்கிறவங்க வந்து சீரியலை மிஸ் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உனக்கு வந்து நான் வந்து வைஃபை கனெக்ஷனை வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன், நீ டிவியில் பாருங்கள், பெரிய பிக் ஸ்க்ரீனில் பாருங்கள், ஃபோனில் பார்க்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இல்லையா யூடியூப் நீங்கள் 10 மணிக்கு முன்னாடி பாருங்கள், இல்லாட்டி நாளை காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள், அது வரைக்கும் உங்களால் பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு. ஏன்னா பொறுமையின் சிகரம் அம்மா, அவங்க அப்படின்னா பொறுமையாக இருந்து தான் உங்களையெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. இருந்தால் கூட இந்த சீரியல் விஷயத்தில் என்னவோ அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்க மாட்டேங்குது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு நாத்தனார் பையன் சொன்னதுலேருந்து எனக்கு சொன்ன அட்வைஸாக நான் எடுத்துக்கிட்டேன். ஆமாம், ராத்திரி 10 மணிக்கு மேலே கட்டாயம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை நான் எடுத்துக்கிட்டேன். அதை நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து, உங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்து, அப்பா அம்மாரெலாம் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வாசிக்கிறத காட்டிலும் ஃபேஸ்புக்கில் வர்றதை வந்து ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறது தான் ரொம்ப இதாக இருக்குது. நான் என் வீட்டுக்காரன் அவர் அப்டேட் நியூஸ் இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்லேருந்து வர்ற நியூஸை உடனே எனக்கு சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ண பழகி இருக்கிறோம். அதெல்லாம் வந்து நல்லது தான். சயின்ஸ் வளர்ச்சி வந்து ஒரு அபார வளர்ச்சி தான். எப்படி நம்ம பிள்ளைங்க வந்து ஃபோனை பார்க்கக்கூடாதுங்கிறதுல நமக்கு எவ்வளோ அக்கறை இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய கண்ணுடைய வெளிச்சம், நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் கண் வெளிச்சம் இருக்கணும். அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம மேலே அக்கறை இருக்குங்கிறது 100% உண்மை. அதை வந்து பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்து அம்மாவை பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்கள். பிள்ளைங்க சொன்னால் கேட்குறதுக்கு அம்மா தயாராகிருங்க. அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறது வந்து என்ன மாதிரி வயசானவங்களுக்காக கிடையாது, என் பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறது. அம்மா மாரை கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. நான் சொல்கிறத கேட்டுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.